ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை முன்னிட்டு இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து ஒரு விவாதம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஆளுநர் கூட அந்த விஷயமா தான் மோடி அமித்ஷாவை பார்க்க போயிருக்கிறாருன்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இது சிபிஎஸ்சியிடால முடியாது, சிபிஐ வந்தால் தான் சரியாகுங்கிற மாதிரியான கோரிக்கையெல்லாம் இவர்கள் முன்வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நடந்த என்கவுண்டர், இது ஒரு பெரிய அரசியலாக தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மலர்கொடி என்பவர் தொடர்புடையவர். அவர் மூலமாக தான் அந்த வங்கி பண பரிவர்த்தனை நடைபெற்றது. ஜெயில இருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்கலாம் செய்திகள்லாம் கேட்க சினிமா மாதிரி இருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது, அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கார் மலர்கொடி. இவருக்கு எப்படி இன்னும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இவர் மட்டுமானா சதீஷ்னு ஒருத்தர் வர்றார். அவர்கிட்ட திமுக நிர்வாகியோட பையன். அதோட முடிதான்னு பார்த்தா மெயின் அக்யூஸ்டு பாரதிய ஜனதாவை சேர்ந்த கஞ்சா அஞ்சலை தான் அவங்க பேரான். கஞ்சா அஞ்சலா இன்னும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அவங்கள ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தோட்டம் சேகர் என்பவருடைய மனைவி தான் இவங்க. அவங்க அதிமுக பிரச்சார பாடகர் அவர் இருந்தார். அவர் சம்பவம் செய்யப்பட்டார். அவருடைய செஞ்சவங்களை அவருடைய பசங்க செஞ்சாங்கன்னு இந்த கதையெல்லாம் கேட்கும்போது ஒரு ரவுடி கதையை கேட்குறோம். ஆனால் அதனுடன் திராவிட கட்சிகள், காங்கிரஸ், பாஜகன்னு எல்லா கட்சிகளும் அதில் இணைந்திருக்கு. இவங்க எல்லாம் இந்த கட்சிகளில் பொறுப்புகள் இருக்காங்கிறது எப்படி பார்க்குறது? இந்த லிஸ்ட் இதோட நிற்குமா, இன்னும் போகுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், முதல்ல இந்த ஆளுநர் போயிட்டு அமித்ஷாவை சந்தித்ததுக்கு முன்னாடியே நான் ஒரு விடயத்தை உணர்ந்தேன். அது என்ன அப்படின்னா, திமுக அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வலை பின்னப்படுகிறது அப்படின்றத மட்டும் நான் பார்த்தேன். அது எப்போ மோடி முதல்ல சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் விற்கப்படுகிறது அப்படின்னு சொன்னதை இங்கே இருக்கிறவங்களாம் பெருசாக பேசுகிற போது நம்ம ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சுட்டு ஒரு விடயத்தையும் ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய ரிப்போர்ட் எடுத்து வச்சுட்டு, இன்னும் அந்த ஃபைலை நான் வச்சுருக்கிறேன். ஹோம் மினிஸ்ட்ரியுடைய ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி எங்கே எவ்வளவு பிடிச்சாங்க, எப்படி எங்கே எவ்வளவு வந்துச்சு அப்படின்ற விஷயமெல்லாம் பேசணும். சத்தியம் தொலைக்காட்சியில் இன்னும் ஆழமாக நாங்கள் விவாதித்தோம். இப்படியெல்லாம் இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த சாராய சாவுகள் வந்துச்சு. இது இந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா போலீஸினுடைய ஆம் தானே அது பண்ணணும். இந்த மாதிரி கள்ளச்சாராயை ஒழிப்புன்றது அவங்களுடைய தானே, அதில் ஒரு ஃபெயிலியர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்ட 30 நாளில் 133 பேர் படுகொலை அப்படின்னு சொல்லி போட்டு, அது எல்லாம் சேர்த்து சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத அந்த 356 கீழே என்னெல்லாம் சொல்லுவாங்களோ, அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழே தான் ஒரு மாநில அரசு, இந்திய ஒன்றிய அரசு டிஸ்மிஸ் பண்ணலாம். அது 98 பொம்மை கேஸுக்கு அப்புறம் அது மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ சினிமா சட்டம் பண்ண முடியாது. இப்போ அவங்க டிஸ்மிஸ் பண்ணால் கூட ஆட்சி அமெண்ட்டை ரெஸ்டோர் பண்ண முடியும் உச்சநீதிமன்றத்தினால. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்டிகல் 350 கீழ் தமிழக அரசு எச்சரிக்கப்பட்டாலே அது ஒரு பெரும் பிரச்சனை தமிழக அரசுக்கு. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது உள்ளபடியே ஆமா அப்படின்ட்டு மத்திய அரசு என்டார்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விடயமாகும். அதுக்கு தான் இவங்க எல்லாருமே சேர்த்து உடைச்சிட்டு இருக்கிறாங்க. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிலாம் கத்துறது. உள்ளபடியே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னா என்னது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது எங்கே அப்படின்னோம்னா, அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷன் மிஷினரி பிரேக் டவுன் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்னா, அந்த இடத்துல தொழில் நடக்கக்கூடாது, வர்த்தகம் நடக்கக்கூடாது, மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படணும், சந்தைகள் எல்லாம் இயங்கக்கூடாது. இப்படியெல்லாம் அந்த ஒரு சில நாட்களுக்கோ இல்லை சில மாதங்களுக்கோ அப்படியான நிலைமை. எடுத்துக்காட்ட சொல்லப்போனால் குஜராத்தில் 2002 நடந்த அந்த 2 நாள் கலவரம், அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இப்போ மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்கிற விடயம் 1.25 வருஷமா, இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. இதெல்லாம் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கான அத்தாட்சி. இங்கே நடக்கிறது என்னன்னா, கிரிமினல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம ஒப்பிட்டு பேசலை, தனித்து பேசுகிறோம். எந்த மாநிலத்தோடய நம்ம ஒப்பிட்டு பேசலை. ஊபியில் எப்படி இருக்குது தெரியுமா, ஆந்திராவில் எப்படி இருக்குது தெரியுமா, அப்படிலாம் ஒப்பிடலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுன்ற இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ரவுடியிசம் அப்படின்றது அதிகரித்து இருக்குது. இது ஒரு ரவுடியிசம் மட்டுமே இல்லாமல் அது கூலிப்படை அப்படின்ற ஒரு பரிணாமத்துக்கு வந்திருக்குது. இப்போ சமீபத்தில் அதிகரிச்சிருக்குதா பார்க்குறீங்களா? ஆமாம், அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ லாயர்கள் இதில் தொடர்பு, இப்படிலாம் தொடர்பு. அந்த பொன்னை பாலு அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா, இந்த ரவுடி கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறாரு. அவர் என்னோட அண்ணனு கொலைக்கு பழி வாங்குறதுக்கு 5 முறை நாங்கள் முயற்சி பண்ணோம், 5 முறையும் ஆள் கிடைக்கல, செட் ஆகலை.
இப்போதான் செட் ஆச்சு அப்படின்றாரு. ஸோ பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விடயத்தை நம்ம பேசணும். பெரும் பணம் தேவைப்பட்டிருக்கோம், அந்த பணம் எங்கேருந்து வருது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் டக்குன்னு நம்ம சொன்னதுக்காக இல்லை, அவங்க காவல்துறை அதனுடைய அனாலிசிஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அது அந்த மலர்கொடி அவங்க வர்றாங்க, நீங்கள் சுட்டி காட்டின மலர்கொடி. ஸோ அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் நிறைய ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நடந்திருக்குதுன்னு பார்த்தா டக்குன்னு அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ காவல்துறை அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு பக்காவாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இடையில வந்துட்டு ஒரு 8 மர்டர் கேஸில் வந்துட்டு அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி ஷீட்டரான திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம். இப்போது காவல்துறையினுடைய புலனாய்வு அதெல்லாம் பற்றி அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி முன்வெடு எடுக்க நம்ம தயாராக இல்லை. நம்மளாம் வந்துட்டு எப்படி நம்மனா ஹானரபிள் ஜேர்னலிஸ்ட், நம்மளுக்கு வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி இட்டு கட்டி பேசுகிற போடப்போனால் நம்மளுக்கு கிடையாது. அது ஒரு பக்கம். நம்ம காவல்துறையை வந்துட்டு ஒரு டிபெண்ட்டாக இருக்கிறோம், ரைட். ஆனால் இன்னொரு இடத்துல காவல்துறை செய்யக்கூடிய இந்த செயல் இது எப்படி சரியானது, எதற்காக இவர் ஒழிச்சு கட்டப்பட்டார், 8 மர்டர் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட் ஆளுநர் எப்படி வெளில நடமாடிக்கிட்டு இருந்தான், அதான் நம்மளுடைய கேள்வி. அவனை ஒரு நல்ல போலீஸ் தான், ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருத்தனை கேஸ் எடுத்து வந்து ஃபைல் பண்ணி சாட்சியங்களை வச்சு ஆதாரங்கள் அவன் பயன்படுத்திய வெப்பனெல்லாம் வச்சு கடுமையான ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டாங்கன்னா, உடைக்க முடியாத சார்ஜ் ஷீட்டை போட்டாங்கன்னா அவன் தண்டிக்கப்பட்டு உள்ள 10 வருஷம் உள்ள இருப்பான். அவனுடைய கான்ட்ராக்ட் எல்லாம் வெளில போயிடும். வெளில வரும்போது ஒரு மறுபடியும் ஒரு ரவுடியை எமர்ஜ் ஆக முடியாது. அவனுடைய இடத்த வேற ஒருத்தன் பிடிப்பான், இல்லாட்டி பிடிக்காதே போயிடும். அந்த மாதிரி நிறைய ரவுடிகள் வந்து தமிழ்நாடு காவல்துறையினால வழக்கு போடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு பின்னாடி வந்தவங்களும் வந்துட்டு சாதாரணமாக நடமாட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க ரவுடியை அடக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரவுடிகள் சிறைக்கு போயிட்டு வந்து நார்மலானதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தொடர்புகள்லாம் விட்டு போயிடும். அவன் வந்துட்டு ஒரு தனிமைப்படுத்துவது அப்படின்றதான சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் போட்டு அவன் தனிமைப்பட்டுருவான்ல, அவங்க குடும்பம் இருக்காது, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, வாழ்க்கை இருக்காது. அந்த சிறைப்படுத்தப்படுறது தான் மனிதனுக்கு மிகப்பெரிய தண்டனை. அதுதான். அதனாலதான் அந்த தப்பிச்சு போக முயற்சிக்கிறவனை கூட போலீஸ் ரொம்ப பெருசா தண்டிக்காது. அடுத்த மறுபடியும் உள்ள போட்டோம், 2 தட்டு தட்டிட்டு உள்ள போட்டுரும். என்ன அப்படின்னா அது இயல்புலேயே இருக்குது, மனிதனோட இயல்புலேயே இருக்குது, சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி. அதனால உந்தப்படுவான், நம்ம தான் தப்புன்னு சொல்லி பேசின காவல்துறை அதிகாரிகள்லாம் கூட உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். பிடிச்சி உள்ள போட்டுட்டான் அப்படின்னோம்னா 10 வருஷம், அதுக்கப்புறம் அவருடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவர் சிறையிலேருந்து இயக்குறாரு, அவர் வெளியில வந்துட்டு ஆள் இருப்பாங்க, சிறையிலேருந்து இருக்கிறாருன்னா அது போலீஸ் ரவுடி கொல்யூஷன் அர்த்தம். அங்க 2 பேரும் கைகூத்து செயல்படுறாங்கன்னு அர்த்தம். அங்க எப்படி அவர் இருந்துட்டு வெளியில அவர் தொடர்பு கொள்வாரு? போனோம்னாலே அவரு கம்பிக்கு அந்தாண்ட இருப்பாரு, நம்ம இந்தாண்ட இருப்போம். சந்திக்க போறவங்க யாரா இருந்தாலும் நடுவுல வந்து பணம் போட்டிருக்காங்களே, அதான் மலர்குடிக்கு அப்படிதான் பணம் வந்ததா சொல்றாங்களே. அதான் சொல்ல வரேன், எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல எல்லாமே கிடைக்குது அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன நடக்கும்? எது வேணாலும் நடக்கலாம். அப்போ சமூகத்துக்கும் அவனுக்குமான ஒரு தடுப்பு சுவராத்தான் சிறைச்சாலை இருக்கே ஒழிய அவனை மறுபடியும் உருமாற்றக்கூடிய ஆளா இல்லை, சிறை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரவுடி ஒரு குற்றச்செயலை பண்ண உடனே அவனை பின் டவுன் பண்றது அப்படின்றது தான் வந்துட்டு அவன் மேல வழக்கு தொடர்ந்து சாட்சிகளை கொண்டாந்துட்டு அவனை பிடிச்சி ஒரு வலிமையான சார்ஜ் ஷீட்டை போட்டு அவனை வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்கறது. இந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்றது தான் ஒரு காவலனுக்கு, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நல்லா குடிப்பாரு, நான் பேரெல்லாம் சொல்லலாம், ஆனால் சொல்லலை. இன்னொருத்தர் பாட்டுனா ஜென்டில்மேன் போலீஸ். அந்த ஆள் முக்கால்வாசி என்ன பண்ணுவான், சினிமா பார்க்குற விருப்பம்லாம் இருந்திருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஆள். ஆனால் அந்த ஆளுடைய ஸ்கில் என்னன்னா, அந்த ஆள் சார்ஜ் ஷீட் போட்டானா உடைக்க முடியாது. உடனே இந்த ஆள், இந்த நல்லா பிடிக்கிற ஆள் என்ன பண்ணுவார், ஐயோ வாயன் வந்து எனக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு விட்டு நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர் பிடிச்சிட்டு என்னென்னலாம் கண்டுபிடிச்சா யார் என்னன்றதெல்லாம் சொல்லி யார் இவங்க ஓகே எல்லாம் போட்டு உட்காந்து சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டு அதை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதை உடைக்கவே முடியாது. அந்த சார்ஜ் ஷீட்டை பேஸ் பண்ணி அந்த எவிடன்ஸ் இதெல்லாம் மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கோ, சீக்கிரம் கொண்டு போய் நிறுத்து, கடன்னு முடிச்சு தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் உள்ளே கிடக்கணும், வெளில வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரிடக்ஷன் அப்படி இப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக கிடைக்காது. இப்போ உள்ளே போட்டுருவாங்க. போட்டுட்ட உடனே என்ன ஆச்சுன்னா அவ்வளோதான், அத்தோட அவருடைய இது முடிஞ்சிடுச்சு. அவரோட பிளேஸுக்கு வேற ஒருத்த வரணும், இல்லாட்டி ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவிற்கு காவல்துறைக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தனை தூக்கி குண்டாஸில் உள்ளே போடுது, குண்டர் சட்டத்தில் உள்ளே போடுது. அவன் 1 வருஷம் ஓய்வு எடுத்துடுறான், மறுபடியும் ஒரு ரிஜுவனேட்டட் ஃபோர்ஸோட வெளில வரான்.
இதுக்குள்ளே அங்கே போலீஸ் அங்கே சிறையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அதுலேயும் கூண்டாச தெரியாது எல்லாம் வந்துட்ட உடனே இது அப்படியே அந்த நெட்வொர்க் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த நெட்வொர்க்கிங்க ஒரு முறை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சாதி ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் 2ஆ பிரிஞ்சுது தமிழ்நாட்டில் இந்த ரவுடிகளுடைய தொடர்புகள் எல்லாம். ஒரு பெயின், அதாவது அவங்க வந்துட்டு ஒரு மாஃபியான்ற லெவலுக்கு வந்தாங்க. அங்கே மேட்ரா இவன் போவானா, அவன் ஆளை வச்சு முடி அப்படின்ற மாதிரி. சிறைக்குள்ளே ஜாதி ரீதியா பிரிஞ்சிருப்பாங்களா? இல்ல வெளியில ஜாதி, வெளியில வெளியில ஜாதி ரவுடிகள்லாம் வந்தாங்க, அப்படிலாம் வந்தாங்க. நான்லாம் பேர்லாம் சொல்ல விரும்ப, நம்ம படிச்சதுதான் சிவா, நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நான் படிச்சிருப்பேன். இப்போ தராசியாம் போன்ற மூத்த ஜேர்னலிஸ்டுகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கூட தெரியும் அந்த மாதிரிலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட், அன்இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படியெல்லாம் வளர்ந்தாங்க, அவங்களுக்கு அந்த சப்போர்ட்லாம் இருந்தது. அதை வச்சு ஸ்ப்ரெட் ஆகினாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு லைன் வந்துச்சு, அவங்களுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு ஒன்று. ஏன்னா என்னோட எதிரியை நீ வந்து போட்டு போ, இவன் சைலண்டாக இருப்பான், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், அவன் வந்து போட்டுக்குவான். அப்படியான ஒரு மாஃபியாவை உருவாச்சு பாருங்க. அதை தமிழ்நாடு காவல்துறை உடைத்தது. அதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு காவல்துறை, ஏன் நான் காவல்துறை சொல்றேன்னா தமிழக அரசு இல்லை, காவல்துறை அதை உடைச்சிச்சு. அது ஒரு பெரிய அச்சுறுத்தல் கிடையாது. தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த கிரெடிட். ஆமா, அந்த கிரெடிட் உண்டு. அடிச்சு உடைச்சு நொறுக்கி எல்லாரையும் பண்ணிச்சு. அதெல்லாம் எதை பத்தியுமே அது கவலைப்படல எல்லாருமே. அப்புறம் அந்த மக்களே கோவப்பட்டு அவங்களை எல்லாம் அந்த பண்ணலாம் வராதுன்னு சொல்லி ஒரு அமைதியை தென் மாநிலங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல எல்லாத்தையுமே கொண்டாந்தாங்க. மேற்குல பொதுவாக அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி மேற்குல பதட்டமே வராது, மேற்குல அந்த மாதிரிலாம் வருது, வளர விட்டுறது இல்லை. அங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் மற்றதெல்லாம் வந்துட்டு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. ஆமா இருக்காங்க, நல்ல ஒரு இதுவா இருக்குது. வறுமை அப்படின்றது இப்படி எல்லாம் கொண்டு போவோம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல தான் வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் எமர்ஜ் ஆகி நல்லா வந்துட்டு இருந்த போது இந்த கூண்டாஸ்னு ஒரு சட்டத்தை வச்சு தற்காலிகமா ஒருத்தனை சிறைப்படுத்துறதுன்ற வரும்போது அப்ப இயல்பா போலீஸ் ரவுடி கனெக்ஷன் வர ஆரம்பிச்சது. இந்த போலீஸ் ரவுடி கனெக்ஷன் அப்படின்றது பின்னாடி பாத்தீங்கன்னா அரசியல்வாதி ரவுடி கனெக்ஷன், போலீஸ் ரவுடி கனெக்ஷன், அப்புறம் அரசியல்வாதி ரவுடி போலீஸ் முக்கோணம், இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சுதான் அப்படி ஒண்ணு நடந்துச்சு. அதுல எல்லாம் பலரை வந்து கொண்டாங்க. மேல வரக்கூடிய அதிகாரியை பொறுத்து கீழே எல்லாமே நடக்கும். அப்படி எல்லாமும் சிலரெல்லாம் கொண்டு இருக்கிறாங்க. சிலர்லாம் எஸ்கே போய் ஓட்டு 2 வருஷம் 3 வருஷம்லாம் வந்துட்டு ஆந்திரா ஒரிசால இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இறங்கணும்னெல்லாம் உண்டு. ஆக இப்ப நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கூலிப்படை அதிகமாயிருது. பணத்தை வையி, நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்ற அளவுக்கான ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. இது போலீஸுக்கு நல்லா தெரியும். இப்போ இதுல வந்துட்டு ஈடுபட்டவர்கள்ல இன்னும் கொஞ்சம் நாள் காவல்துறை சொல்லும் போது தெரியும், இவனுக்கும் அந்த ஆற்காடு சுரேஷுக்கும் இருக்கக்கூடிய என்மிட்டி, சம்பந்தப்பட்டவன் நபர்களுடைய என்மிட்டி தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில முடியுது. ஆம்ஸ்ட்ராங்க படுகொலை செஞ்சவனுக்கும் அவன் கூட இருந்தவனுக்கும் வந்துட்டு என்ன விதமான உறவு இருந்துச்சுன்றது இப்போ போலீஸ் தெரிவிக்கும் போது தான் வரும். திருவேங்கடம் சம்பந்தப்பட்டவனா, சம்பந்தப்பட்டதான் முதல் வெட்டினவருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா அதான் அதுக்குன்னே அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதுலயே வந்துட்டு அந்த விக்டிம் வந்து வெட்டுறதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம் வந்துட்டு என்ன, அந்த விக்டிம் பாத்தீங்க அப்படின்னா அன்கான்ஷியஸ் ஆயிடுவான் ஃபர்ஸ்ட் இதுலயே. அவனால அவன் பொழைச்சா கூட அவனால ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். அவன் அன்கான்ஷியஸ் ஆயிட்ட உடனே அவன் டிஃபென்ஸ்லெஸ், அவனை சர மாதிரி எல்லாரும் மற்றவங்க எல்லாம் வெட்டிக்கிட்டு போவாங்க. ஸோ இவன் தான் மெயினான ஆடு. ஸோ இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியும். எப்படிப்பட்ட வெட்டுன்னு வச்சு எந்த குரூப் செஞ்சுதுன்றதெல்லாம் சொல்றான் போலீஸ். நம்ம தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு சாதாரணமானதெல்லாம் இல்லை. அது என்ன, சரியான ஒரு லீடர்ஷிப் வரணும். அது லீடர்ஷிப் இருந்ததுன்னா அடி பின்னி எடுத்து எல்லாருமே சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஒரே ஒரு குண்டு வெடிப்பு வந்துட்டு கோயம்புத்தூர்ல நடந்தது ஜீவா 1998. ஆமா, அந்த குண்டு வெடிப்பு அப்புறம் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே குண்டே வெடிக்கல. அப்போ மெட்ராஸ் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு சென்னை குறி வைக்கப்பட்டது. சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனராக துரை இருந்தார். அவர் போயிட்டு ஒரே இடத்துல மட்டும் கைப்பற்றப்பட்ட இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 800 கிலோ 400 கிலோவோ இது அந்த மிக பயங்கரமான அந்த வெடிகுண்டுகளை கைப்பற்றினார் அவர். ஆர்டிஎக்ஸ்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் டெவலப்டு எக்ஸ்ப்ளோசிவ்னு பேர், ஆர்டிஎக்ஸ்னா அதை கைப்பற்றினார். என்னையா இப்படிலாம் கைப்பற்றுறீங்க, வெறுங்கையோட போறீங்களாண்ணா, வெடிச்சிச்சுன்னா சாக வேண்டியதுதான் அப்படிலாம் சொன்னவர் அவர். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா ஃப்ளைஓவர் குறி வைக்கப்பட்டது. டக்குன்னு ஒன் ஆஃப்டர் அதர் தூங்கதான் தாழ்த்து செஞ்சுட்டு போனார். அப்போ நான் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளன், செய்தியாளன், நான் இவர் பின்னாடியே வண்டியை ஓட்டுனுவேன். அங்கேயிருந்து ரிப்போர்ட் வந்துட்டோடனே ஓட்டு துறை எங்கே போகிறாரு, துறை பின்னாடி போகிறது, செய்தி சேகரிக்க எல்லாத்தையுமே இது பண்ணார். ஒரு சின்ன கத்தியை கூட வச்சுட்டு இருக்க முடியாது எவனும். அந்த அளவுக்கு பிடிச்சி கிடிச்சு எல்லாத்தையும் கேஸை போட்டு அமைதியாக கொண்டு வந்தார் அந்த ஆடு. சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்தவர் அவர். அப்போது ஒரு வியாழக்கிழமையும் சந்திச்சு பத்திரிகையாளர்கள்கிட்டே அவர் கேள்வி கேட்பார், என்ன அப்படிலாம் கேள்வி கேட்பார். அப்போ கஞ்சா பரவலாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் சொன்ன அந்த மாதிரி இடங்களெல்லாம் விற்கிது அப்படின்ட்டு. அடுத்த வாரம் சந்திக்கும் போது அது இருந்துச்சு அப்படின்னோம்னா சொல்லுங்க, நான் அவுத்து போட்டு ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு நான் போயிட்டு
பதவி விட்டே போறேன் அப்படின்னாரு. ஒரு வாரத்துக்குள்ள ஒழிச்சார் அவரு. அப்போ இருந்த கலைஞர் ஆல்ரெடி அவருனா இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதெல்லாம் அந்த அளவிற்கு பண்ணக்கூடிய காவல்துறை தான் தமிழ்நாடு காவல்துறை. ஆனா அவங்களுக்கு தேவை என்னன்னா லீடர்ஷிப் 2 இடத்துல இருக்கணும். ஒன்று உயர் காவல் அதிகாரி, இன்னொன்று சீஃப் மினிஸ்டர். அங்கேருந்து வந்துட்டு சரியான உத்தரவுகள் வந்துச்சு அப்படின்னோம்னா ஒருத்தரையும் பாக்கி விடாது. நீ பார்க்காத, யாராக இருந்தாலும் சரி பண்ணு அப்படின்னா சரி பண்ணிடுவாங்க. 1 மாதம் 2 மாதம் எல்லாரையும் சரி பண்ணிவிடுவாங்க. மெயினாக வழக்கு போட்டு சிறையில் அடைக்கணும், வழக்கு போட்டு தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கணும். இந்த கூண்டாஸ்லாம் வந்துட்டு பயன்படுத்துறதுன்றது ஒரு குறுக்கு வழி. அதனால ரவுடி சத்தம் ஒழிக்கவே முடியாது. ஸோ தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு கெட்டிருக்குதா அப்படின்னோம்னா அப்படிப்பட்ட சொல்லை விட கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னு வேறுபாடு இருக்குது, வேறுபாடு ஓகே, வேறுபாடு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இங்கே வராது. இது வந்து சட்டம் ஒழுங்குல வராது. சட்டம் ஒழுங்கு பொதுமக்களை பாதிக்குங்கிறீங்க, வணிகத்தை பாதிக்கும், தொழிலை பாதிக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்கும், எல்லாத்தையுமே பாதிக்கும். இது முதலீடுகளால பாதிக்காது. இல்லை இப்போ எல்லாம் இவ்வளோ, அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல போனோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய ரிலேஷன்ஷிப்பை கூட ஒரு ரவுடி வந்துட்டு குழப்பிட முடியும். 10 பேர் சேர்த்துக்கிட்டு அவன் இவனுக்கு சொல்ல இவன் வந்துட்டு வெளியில் வரக்கூடிய அந்த ஆளை போட்டான் அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஃபேக்ட்ரி ரிலேட்டடு மர்டர் எல்லாம் கூட நடந்திருக்குது. நான் சொல்ல விருப்பப்படலை. சிம்சன் அங்கெல்லாம் நடந்த கொலையெல்லாம் வந்துட்டு அப்படிப்பட்ட கொலைகள் தான். இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரவுடிகள் தான் இன்வால்வ்டு. ஸோ யாரும் வந்துட்டு டைரக்டாக செய்ய மாட்டாங்க. துட்டம் கொடுத்தா செய்யறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர்லாம். அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு தமிழ்நாடு மீட்கப்படணும். இல்லாட்டி 26 ஒரு தேர்தலை சந்திக்க போகும்போது ஸ்டாலினுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். இதே இந்த ரவுடி கும்பல் தான் அப்படியே நேரம் போதைப் பொருள் விற்கிறதுக்கும் வர்றது. ஏன்னா அந்த மணி பணம், இந்தாண்டையும் பணம், இந்தாண்டையும் பணம். ஸோ அதுக்கு அவங்க வருவாங்க. இதே நெட்வொர்க்கு அப்படியே தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதே அவங்க கொஞ்சம் இதை அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, சினிமாவில் பார்க்குற மாதிரி டம்பிள் ஒரு பெரிய தாத்தா வரணும், பெரிய ஒரு மாஃபியா வரணுன்றது இருக்கும்ல. ஒரு சாதாரண ஆளுக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சினிமாக்காரனுக்கே ஆசை இருக்கும்போது இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ இதெல்லாம் பார்த்து அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஏஜென்சி தமிழ்நாடு காவல்துறை மட்டும்தான். அது அதனுடைய உளவு பிரிவு கிளீனாக எல்லாரையும் ஸ்கெட்ச் போட்டு இவங்க தூக்கலாம். தூக்குறதுன்னா தூக்கிடலாம். நம்மளுக்கு என்னன்னா எல்லாரையும் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு தூக்கி உள்ள வைக்க, சிறைப்படுத்தணும். நாங்கள் இவ்வளோ பேர் தடுப்பு காவலில் வச்சுருக்கிறோம், இவ்வளோ பேர் கூண்டாஸில் வச்சுருக்கிறோம், அது ஒரு தீர்வே கிடையாது. அது மாதிரி தீர்வு கிடையாது. இப்போ இந்த ரவுடிகள் அரசியலில் சேர்றத கட்சிகள் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இல்லை, கட்சிகளுக்கு யாருக்குமே தெரியாது. கீழே இருக்கிறவன் சேர்த்து விட்டு போயிட்டே இருப்பான். நீ வந்து பாதுகாப்புக்காக போன. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுடி இல்லை, ரவுடிகள் வேணும்னு கட்சிகள் விரும்புவான். பெரிய கட்சிகள் எல்லாம் அதாவது ஒரு கட்சியில போயிட்டு சேர முடியாது. அவன் பெரிய ரவுடி ஆயிட்டான், போலீஸ் குறி வைக்கிறது தெரிஞ்சுன்னா அவன் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியில போட்டு அவன் மெம்பர் ஆயிடுவான். ஓகே ஓகே. இப்படியெல்லாம் வந்து அடைக்கலம் ஆகிறவங்களாம் உண்டு. அதுக்காக தலைவர்கள் எல்லாம் பேசி புண்ணியம் கிடையாது. கீழே இருக்கிறவன் செஞ்சு விட்டு போயிடுவான். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் அப்படியேப்பட்டவனும் கூட அவனுடைய பாதுகாப்பே வச்சிருந்தாரு, அவனுடைய ஆட்கள் 4 பேர். நான் என்ன சொல்ல வரேன்னா, காவல்துறை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம், உங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கா நீங்கள் எங்ககிட்ட தான் சொல்லணும். நீங்கள் ரவுடியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னோம்னா உங்களை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களையும் அவனை வச்சு உங்களை இம்ப்ளிகேட் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்ட்டு. போலீஸ்காரங்க சரி. நடிகர்கள்லாம் பவுன்சர்கள்னு பவுன்சர்கள் அவங்க வேற, அவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் தனியாக பயிற்சி பெற்றவர்கள். அவங்க இவங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்தவங்க. அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அவங்கெல்லாம் சொன்னால் பேருக்கு பவுன்சர்ஸ் தடுக்கிறதுக்கு தான் அவங்க ஆளு. எம்ஜிஆர் மீதும் அப்படி ஒரு பார்வை உண்டு. எம்ஜிஆர் எப்பயும் தனக்கு ஒரு 2 பேர் அப்படியே கூட வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஃபைட் மாஸ்டர். ஆமா, அப்படிலாம் 2 பேர். ஆமா, அதெல்லாம் சோறு போட்டு நிறைய வளர்த்துருந்தாரு, அவங்களாம் வச்சுட்டு இருந்தாங்க. சிவாஜிக்கு யார் இருந்தா? எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை அப்படி. எம்ஜிஆருடைய சினிமா வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய அவரு கொஞ்சம் மிரட்டல் போக்கு உடையவர். அவரு இதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், அவங்களாம் கடந்த காலம். அப்படி சிவாஜிக்கு என்ன இருந்தது? எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் சிவாஜியோடலாம் நாங்கள் ஜனதாதளம்லாம் படக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இருக்காது. நேரம் தனியாக ஒரு காரில் வந்து இறக்குவார். ஆமாம், இவர் முப்தி முகமது இது அந்த கூட்டணி வந்துச்சு 89 தேர்தல். ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்கள் ஊரில் ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்பெல்லாம் நின்னாரு. தமிழக முன்னேற்றம் அப்பெல்லாம் நான் இல்லை, நான் ஜனதாதளத்துக்கு அவர் வரும்போது அவரோட நான் இருந்தேன். இல்லை, அதுக்கப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் திருப்பி விபி சிங் கட்சியில் தமிழ்நாடு அப்பதான் ஆனாரு. ஆமாம், கலைச்சிட்டு போயிட்டு ஜன்மோர்ச்சால சேர்ந்தாரு. பாமகவுடைய இடஒதுக்கீடு மாநாட்டில எல்லாம் கலந்து பேசினாரு. தமிழக வாழ்வுரிமை மாநாட்டில எல்லாம் பண்ணுவாரு. இடஒதுக்கீடுக்கு ஆதரவா கடைசி காலத்துல மண்டல் கமிஷன். ஆமா, மண்டல் கமிஷனுக்காக அவர் கொடி பிடிச்சவர், பல போராட்டங்களில் ஈடுபட்டவர். அப்படியாப்பட்டவர் அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணாரு, இந்த பாரெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தணும் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. அதெல்லாம் கலந்துக்கிட்டவர்.
மிக அழகாக அரசியல் பண்ணார் அவர். நல்லா தான் இருந்துச்சு அதெல்லாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்குலாம் பவுன்சர் பம்பர்லாம் தேவைப்படல, அதெல்லாம் வேற முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை பற்றி நம்மளுக்கு ஒரு குறை இல்லை. ஏன்னா அவங்களும் ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சி தான், இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அவங்களும் ஒரு ஏஜென்சி தான், டிடெக்டிவ்ஸ் மாதிரி. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தேவை சமூகத்தில் கீழ்த்தட்டுலேருந்துட்டு வரக்கூடிய இவங்க தான். ஒரு 14, 15, 16 வயசுல சேர்த்து விட்டுறாங்க, சர மாதிரி அவங்க வெட்டுவாங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இப்போ ஒரு வளர்ந்த ரவுடியாக இருந்தால் நான் வரமாட்டான் சீனுங்க, அவர் பெரிய 30 வயசு ஆயிடுச்சுன்னா மெச்சூரிட்டி, லைஃப்பை பற்றி பயப்படுவான். பயப்படுவான். 13 வயசுல அவன் வெட்டிடுவான். அவனுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல காசு கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே கொஞ்ச நாள்ல பண்ணு கொடுப்பாங்க, எல்லாத்தையும். நான் எல்லாத்தையுமே ஒரு பத்திரிகையாளனா நான் பார்த்துருக்குறேங்க. இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க, நல்ல கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாண வீட்டில் இருக்கிற ஒருத்தன் மட்டும் அந்த ரவுடியோட தொடர்புடையதான் இருப்பான். அவன் அப்படி வருவான், அப்படியே மேடையில் இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்க, ஆண்கள் பெண்கள்லாம். என்ன அதுன்னு கேட்டாங்கன்னா, அது அவரு தான், அவரு தான். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் போலீஸோடைய பலவீனம் தான். போலீஸ் வந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி, அதான் ரொம்ப முக்கியம். அது யாருக்கும் கட்டுப்பட்டு இயங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டாலின் அதனுடைய அமைச்சராக இருக்கலாம், ஆனால் அது எடுக்க முடிஞ்சுன்னா, அது களை எடுக்க முற்பட்டுச்சு அப்படின்னோம்னா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸும் செயல்பட யாராலையும் முடியாது. அதுக்கு அந்த லீடர்ஷிப் வரும். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அது வந்துச்சு அப்படின்னோம்னா சரியா போச்சு. இல்லாட்டி இது என்ன ஆகும், மாஃபியாவை பெருகிடுச்சு அப்படின்னோம்னா நாளைக்கு அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். அரசியலையும் கண்ட்ரோல் பண்ணும், தொழிற்சங்கத்தை கண்ட்ரோல் பண்ணும், தொழிலை கண்ட்ரோல் பண்ணும். நேரம் ரைட் ராயலாக வந்துட்டு கேட்பான், மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ கூட அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த இதில் பிடிபடுகிற ரவுடி லிஸ்ட்டுகளுக்கும் அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள தொடர்பை வந்து நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இந்த சமூக காரணிகளோட சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லிஸ்ட் பெருசாக தான் போகும். இந்த பட்டியல், இந்த லிஸ்ட் எல்லாம் பெருசாக தான் அன்செக்டு. அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் சரிப்படுத்தலை அப்படின்னோம்னா, முறைப்படுத்தலை அப்படின்னோம்னா அது விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். நான் பார்த்துருக்கேன். கட்சிகளால அதை கண்டுபிடிக்க முடியாது. ரவுடி கட்சி சேர்க்கறத கண்டுபிடிக்க முடியாது. என்னதான், ஏன்னா அவங்க எல்லாம் கட்சியில என்ன வழக்கறிஞர் குரூப்ல இருக்கிறாங்க. ஒருத்தன் கூட இன்னொருத்தன் வருவாங்க, அவனுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன தெரியும் அவனுக்கு கார்டு போட்டு கொடுக்குறவன் தலைவர்கிட்ட இப்படி வாங்குவான், தலைவர்கிட்ட ஒரு துட்டை போடுவான். பெருசாக அவங்களுக்கு என்ன தெரியும்ன்ற. அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் கட்சி தான் எங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சிக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க தலைவருக்கு தெரியுமாங்களா? அதெல்லாம் தெரியாது. கார்டை நவுறது இவரா அப்படின்னு பார்த்தா கையெழுத்து போடுறாரு, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு, பேர் எழுதி இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதான் வந்துட்டு என்ன பண்ணிடுவான், அழகா ஒரு லேமினேட் பண்ணி தூக்கி பாக்கெட் வச்சுன்னு தபார் நல்ல வெள்ளை சட்டையில நல்லா தெரியற மாதிரி அப்படி ஜெயலலிதா, ஸ்டாலின் எல்லாரும் தெரிவாங்க. அந்த கல்ச்சர் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. அந்த தலைவர்கள் படம் வைக்கிறது இந்தியா முழுவதும் எங்கேயாவது பரவாயில்ல ஒரு கட்டுப்பட்டு இருக்குது, மற்ற இடங்களெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இன்னும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. கர்நாடகாலெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கதா தெரியுது, அவ்வளோதான். கண்டிப்பா. இல்லை, இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கரராமன் படுகொலை வழக்க நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க, நானும் ஃபாலோ பண்ணேன். நான் ரொம்ப உக்கிரமாக ஃபாலோ பண்ணேன். அது மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட்டு, அது மாதிரி ஒரு எவிடன்ஸு, அது மாதிரி ஒரு சாட்சிகளை யாருமே பண்ண முடியாது. கொண்டாந்தாங்க கேஸை வந்துட்டு அரசுடைய சப்போர்ட் இல்லைன்ற ஒரே காரணத்தினால கேஸு உடஞ்சி பொண்ணவங்க யாருமே தண்டிக்கப்படலையே. நான் கூட ஒரு தடவை கேட்டேன், சங்கரராமன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட செய்தி. சங்கரராமன் கொல்லப்படவில்லை, எங்க இருக்கிறாருன்னு தான் தெரியல. அப்ப அங்க பார்த்தது அதெல்லாம் நீங்க கனவுல கண்டது அப்படிலாம் சொல்லிட்டு நான் கிண்டல் அடிச்சு நான் எழுதினேன். ஒரு கோயிலுக்குள்ள பூந்து ஒரு 20 பேர் சரமாரியா வெட்டி கொன்னு தூக்கி போட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. ஒரு பெரிய கோயில் அது, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் அது. எஸ்கேப் ஆகிறான், எல்லாமே பிடிச்சிட்டாங்க. எங்க தண்ணி போட்டு அவங்க உள்ள வராங்கன்றது வரைக்கும் பிடிச்சாங்க. சக்திவேல், சாரி இந்த இடத்துல சொல்லி ஆகணும், சக்திவேல் அவரு இங்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்லாம் இருந்தார். அந்த சக்திவேல் தான் அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், ஐஓ. அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு. பண்ணி எல்லாத்தையுமே அந்த லிங்க்ல கொண்டாந்தாரு, கம்ப்ளீட்டா கொண்டாந்துட்டு அப்போதான் மாஸ்டர் மைண்டு. அப்புக்கு பின்னாடி ரவி சுப்பிரமணியன், இப்படி எல்லாம் இன்னும் நினைப்பிருக்குது பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி போட்டாரு. ஒரு சாட்சியா பிறர் சாட்சியா மாறிக்கிட்டே வருது. கடைசியில் குடும்ப உறவுகளே மாறினாங்க. ஆமா, மிரட்டப்பட்டாங்க. கடைசியா அவங்க தான் மிஞ்சி நின்னாங்க. அந்த பையன் பேர் கணேசன் நினைக்கிறேன், அவனையும் மிரட்டினாங்க. அப்போ போலீஸ், அப்போ அரசு என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு சாதகமாக நின்றுச்சு தானே. இங்கேயாவது அது பாண்டிச்சேரிக்கு அந்த கேஸை மாத்துறாங்க. உள்ளபடியே தண்டிக்கப்பட்டிருந்தா குறைஞ்சபட்சம் அந்த கிங் பென் வரைக்கும் அவரை யாரு கொண்டாந்துட்டு ஹையர் பண்ணதுன்றது வரைக்கும் வரும். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்ட உடனே அதே மாதிரி இன்னொருத்தர் உருவாகும்.
இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையினுடைய வரலாற்றில் அது ஒரு பிளாட், கரை. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் படுகொலை கண்டுபிடிக்கலை அவனுங்க. உண்மை என்னன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் சார்ஜ் ஷீட்டே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனே கிடையாது. அப்படியாப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் அது. முதல்ல கைது பண்ணி வாக்குமூலம் வாங்குற வரைக்கும் ஜெயலலிதா ஸ்ட்ராங்கா நின்றுச்சு, முன்னாடி அதுவே மாறுச்சு. அப்படியே போலீஸ், ரவுடி, அரசியல் இதற்கான தொடர்புகள், குண்டாஸ் போன்ற அந்த அடக்குமுறை சட்டங்கள் போடுவதற்கும் இது மாதிரியான குற்ற செயலுக்கும் உள்ள தொடர்புகள், இது அரசியல் கட்சிகளின் பிழையா, இல்லை மாறி வருகின்ற அந்த சமூக பொருளாதார கட்டமைப்பின் பிழையா, இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வம், இது எல்லாவற்றையும் இணைத்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க.